ஹாய் பாருங்கள் இப்போ படத்துக்கெல்லாம் பூ போட்டாச்சு. இன்றைக்கி அமாவாசையில் எங்கள் வந்து இந்த பாபா சாமி வந்து நம்ம பிள்ளை வந்து சீரடி போயிருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த பாபா சாமி பாருங்க, இதுவும் வந்து ஒரு வருஷம் சீரடி போயிருந்தப்ப வாங்கி வந்து கொடுத்தது தான். இப்போ ரொம்ப நாள் வந்தாங்க சீரடி போயிட்டு, அதனால் அந்த பாபாவுக்கும் நான் வந்து இப்போ சாமிக்கு பூ வச்சு சாமி கும்பிட்டு இப்போ வந்து சமைக்கலாம் வாங்க. இன்றைக்கி அமாவாசை இல்லையா, அதனால் சமைக்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சு முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணி துவரம்பருப்பு போட்டு சாம்பார் வச்சுட்டு முளைக்கிற துவட்டல், அதுக்கப்புறம் சாதம் வடிச்சிட்டு கொஞ்சோண்டு சேமியா பாயாசம் வைக்க போகிறோம், அப்பளம் பொரிக்க போகிறோம். வாங்க இப்போ கிட்ட போய் நம்ம சமைக்கலாம். இப்போ சாதம் வடிச்சிருக்கேன் பாருங்கள், முளைக்கிற துவட்டல், பருப்பு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காய்கறியெல்லாம் அரைஞ்சிக்கிட்டு சாம்பார் தாளிச்சிருவோம். பாயாசத்துக்கு நம்ம பால் வச்சுருக்கோம், காயட்டும். இப்போ முட்டைக்கோஸ் வந்து பொரியலுக்கு நம்ம முட்டைக்கோஸ் பொரியலுக்கு அரிஞ்சிக்கிடுவோம். அரிஞ்சிட்டு எப்படி பொரியல் செய்கிறதுன்னு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். முட்டைக்கோஸ் வந்து பொரியலுக்காக இப்போ வந்து பொரியலுக்கு நம்ம இதை அரிஞ்சிக்கிறோம். அரிஞ்சிட்டு எப்படி பொரியல் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ முட்டைக்கோஸ் அறுத்து நம்ம ஒரு ஆவி காட்டிக்கிறோம். நம்ம வந்து தேங்காய் பூ போட்டு தான் இப்போ துவட்ட போகிறோம். பருப்புலாம் போடல, வெறும் தேங்காய் பூ போட்டு பொரியல் செய்ய போகிறோம். அதுக்காக முட்டைக்கோஸை இது வெந்துருச்சு. இப்போ நம்ம வடிகட்டிக்கிறோம். வடிகட்டிட்டு வெங்காயம் போட்டு தாளிப்பு கொடுக்குறோம். இப்போ கோஸ் வெந்துட்டாங்க, இவங்களை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ சட்னி காய்ச்சிட்டாங்க, எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கொஞ்சோண்டு ஊற்றினா போதும், கோஸ் நம்மளுக்கு கொஞ்சம் தானே, அதனால் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காய்ச்சிட்டாங்க, கடுகு நம்ம போட்டுக்கோம். பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிட்டாங்க, வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மூணு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கோஸ் வேக வச்சு வச்சுக்கோம் இல்லையா, அவங்க எடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ, நம்ம கோஸ் வேகும்போது உப்பு போட்டோம். இப்போ தேங்காய் பூ நல்லா ஒரு கிண்டல். கோஸ் பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்பளம் போட்டுக்கிறோம். இப்போ முட்டைக்கோஸ் பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சுட்டு நம்ம பாயாசத்தை காய்ச்சிக்கிட்டே நம்ம வந்து சாம்பார் தாளிச்சிட்டு அப்புறம் போட்டுருவோம். இப்போ பாயாசத்துக்கு பால் காய்ச்சிட்டாங்க, சேமியா வந்து நம்ம நொறுக்கி வச்சுக்கிடுவோம். இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு. நான் வந்து வெல்லம் தான் போட்டு பாயாசம் வைக்க போகிறேன். அதுக்காக நான் வெல்லத்தை போட்டுக்கிறேன். அதோட நம்ம பிடிச்சி வச்சுருக்க சேமியாவை போட்டுக்கிறேன். இப்போ முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் இதையும் நம்ம போட்டுக்கிடுவோம். போட்டுக்கிட்டு சுவைக்காக கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு. இப்போ நம்மளுக்கு சேமியா பால் பாயாசம் வெல்லம் போட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும், பாயாசம் சூப்பராக ரெடி. நம்மளுக்கு பாயாசம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சேமியா பாயாசம் சூப்பராக வெல்லம் போட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாம்பாருக்கு இந்த பீன்ஸ் காய், இந்த கத்திரிக்காய், இந்த கோஸ் கொஞ்சோண்டு அது இருந்தால் வேஸ்ட்டாக போயிடும்ல, அதனால் அறுத்து சாம்பார்லேயே போட்டு வந்துட்டு வச்சுருக்கேன். இப்போ அறுத்து சாம்பார் காயில் நம்ம போட்டுக்குவோம். நான் வந்து எப்போயும் பருப்போட காய போட மாட்டேன், தனியாக தான் வேக வைப்பேன். இப்போ காய் வெட்டிட்டோம் பாருங்கள். இதை வந்து நம்ம இதே வந்து மிளகாத்தூள், சாம்பார் தூள்லாம் போட்டு வேக வச்சுருவேன் நான். அப்புறமே தாளிப்பு கொடுத்துக்கிறேன். இப்போ அது மாதிரி தான் நான் காயை போட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் உப்பு, மிளகாத்தூள் போடுவேன் பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் போட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப காரம் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம். அதுக்காக வேணுங்கிறவங்க கொஞ்சம் கூட குறைச்சி கூட போட்டுக்கலாம். இப்போ சாம்பார் தூள் போட்டுட்டேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். இப்போ காய் நல்லா வேகட்டும், நம்ம தாளிச்சிக்கலாம். இவங்க ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், நம்ம மூடி போட்டுக்கிறோம். இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம். வெந்துருச்சு. இப்போ வந்து பருப்பு குக்கரை நம்ம திறந்து பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ குக்கரை இந்த இடத்துக்கு மாற்றியாச்சு. அடுத்து எப்படி இருக்கணும். இப்போ சாம்பார் பாருங்கள், நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ சாம்பாரை வந்து தாளிச்சிட்டு அப்பளத்தை பொரிச்சுக்கிட்டு சாம்பார் தாளிச்சிட்டு ரசத்தை தாளிச்சிக்கலாம் வாங்க. இப்போ எண்ணெய் சட்டியை வச்சுட்டோம். எண்ணெய் சட்டி காஞ்சிருச்சு. நம்ம எண்ணெயை ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காயட்டும் அப்பளம் பொரியறதுக்கு.
இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, அப்பளத்தை போட்டு அப்பளம் பொரிச்சாச்சு. கொத்தமல்லி இலை போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை வச்சுருக்கேன், அது போடுறேன் சாம்பாருக்கு. ஏன்னா காரம் கம்மியாக போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்காக ஒரு அளவு சமைச்சிட்டு கொடுப்போம். நல்லா வாசமாக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. அப்பளம் பொரிச்சாச்சு. இப்போ ரசம் வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு நான் புளி தண்ணியை கரைச்சி வச்சுக்கிட்டேன். புளி தண்ணியை கரைச்சிக்கிட்டு 2 தக்காளி மட்டும் எடுத்துருக்க பாருங்கள். அதை நம்ம அதோட கரைச்சி விட்டுக்குறோம். 2 தக்காளி நல்லா அலசிட்டு கரைச்சி விட்டுக்குறோம். நல்லா நொறுங்க கையை வச்சு நல்லா இப்படி கரைச்சிக்கிறணும் தக்காளியை. ரசம் தாளிப்போம். இப்போ தக்காளி அதிகமாக போட்டோம்னா தக்காளி ரசம். இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் சட்டி வச்சுக்கிட்டோம். எண்ணெயை ஊற்றிக்கிறோம். காயட்டும் எண்ணெய். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டாக கடல் பருப்பு போட்டுக்கிறோம். கருவேப்பிலை வந்து நம்ம வீட்டிலே இருக்குது அப்படிங்கிறதுனால பாருங்கள், நான் வந்து அதே கொத்தா வச்சுட்டு வந்துடுவேன். இப்போ கருவேப்பிலையே போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டே நான் கொத்தா இருக்கும்போதே ஒடிக்கும்போதே அலசிக்கிட்டேன். அப்புறம் மிளகு, ஜீரகம், பூண்டு, அதில் ஒரு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வச்சு நுணுக்கியிருக்கேன், அதையும் போட்டுக்கணும். சூப்பராக இருக்கும் ரசம். ரொம்ப இது மாதிரி பொரிஞ்சுட்டாங்க பாருங்கள். இப்போ நம்ம ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அவங்களையும் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். ரசம் எந்த ஒரு குழம்புலையும் நம்ம பெருங்காயம் சேர்த்தோம்னு வச்சுக்கோங்க, அது அவ்வளோ ஒரு ஜீரண சக்தி ஆகிறது. அதனால ரசத்தில் நான் இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து மருத்துவ குணம் கொண்ட மஞ்சத்தூள், அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போது ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு. முருங்கைக்காயும் நம்ம மல்லி இலையை போட்டுக்கிறோம். இப்போ மல்லித்தலையை தூவி விட்டுக்கிற வேண்டியது. நம்மளுக்கு சூப்பராக ஒரு ரசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போது சாதம் வடித்தாச்சு, பாயாசம் வச்சாச்சு, கீரை பொரியல், கோஸு, அப்பளம், சாம்பார், ரசம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு அமாவாசைக்கு நம்மளுக்கு தேவையான அளவு குழம்பு, ரசம், தொட்டுக்க எல்லாம் செஞ்சுருக்கோம். சாதமும் வடிச்சிருக்கோம். இது வந்து சேமியா பாயாசம், இது வந்து சாம்பார், இது ரசம். அமாவாசைக்கு சூப்பரான சாப்பாடு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரசம், முட்டைக்கோசு, கீரை, சாம்பார் எல்லாம் சமைச்சாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். ஓகே, தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.